தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைக்கிறவர்களாலும் ஒருபோதும் தமிழ்நாட்டை சூறையாட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சரியா சொன்னாருப்பா. அடமானம் வைக்கணும் சூறையாடுபவர்களாலும் ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாது. 9 அமைச்சர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைத்திருக்கிறார்கள். 9 அமைச்சர்கள் இன்னைக்கு ஐ பெரியசாமி உட்பட அனிதா ராதாகிருஷ்ணன்ல ஆரம்பிச்சு ஐ பெரியசாமி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இவர்கள் எல்லாரும் ஊழல் குற்றச்சாட்டில் மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றத்தால் இன்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆக யார் சூறையாடி கொண்டிருக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாரும் மக்கள் வரிப்பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அதற்கு பதில் சொல்லட்டும். அதிகாரப்பூர்வமாக சூறையாடியது தெரிந்திருக்கிறது. அதனால யாரும் மக்களை மத்தியிலிருந்து யாரும் வந்து சூறையாடல. அதே மாதிரி கும்பமேளாவை தமிழகத்தோடு ஒப்பிட முடியுமா நான் கேட்கிறேன். அங்க உள்ள மக்கள் தொகை என்ன? அங்க ஒரு 50 கோடி மக்கள் ஏறக்குறைய கூடுனாங்க. இங்க சில இந்த பீச்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். சில ஆயிரம் மக்கள் கூடும்போது கூட அவர்கள் மக்களின் உயிரை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை. கள்ளக்குறிச்சி என்னாச்சு? உங்களால கள்ளக்குறிச்சியை தடுக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு பள்ளிகளில் சாதி வேற்றுமைகள் உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? வேங்கை வேலை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? அதனால தனது தோல்வியை முற்றிலுமாக மறைப்பதற்காக இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறார். பாம்பை பத்தி பேசுறார், நரிய பத்தி பேசுறார், அணிலை பத்தி பேசலையா? இரவு முழுவதும் கரண்ட் கட்டுங்க எல்லா இடங்களிலும். முதல்ல சொன்னாங்க வயர்ல அணில் போகுதுன்னாங்க. அப்ப இப்ப அணில் போகுதா? அதனால இது காஷ்மீர் அல்ல, மணிப்பூர் அல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுறது தமிழ்நாடு அப்படி மாதிரி பேசுறது இல்ல. காஷ்மீரோட பிரச்சனை 1000 ஆண்டு காலமாக அங்க உள்ள பிரச்சனை. அப்ப தமிழ்நாடு நீங்க அதோட ஒப்பிடுறீங்களா? தமிழ்நாடுல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் பிரச்சனை நீங்க அதுவே தப்பு. ஒரு முதலமைச்சர் காஷ்மீரையும் தமிழ்நாடையும் ஒப்பிடுகிறார் என்றால் அதுவே அவர் அந்த மாநிலத்தோட பிரச்சனைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒப்பிடுகிறார் என்பதுதான். உத்தரப்பிரதேசத்தோட ஜனத்தொகைக்கும் நமக்கும் என்ன? நீங்க ஆட்சி செய்யலாம். தமிழக மக்கள் மீது தமிழக மக்களின் பெருமையை உங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தமிழக மக்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள், தமிழக மக்கள் மேம்பாட்டு வாழ்வார்கள். அது தமிழக மக்கள் பொறுப்பு. திராவிட மாடல் அரசு தொடரும் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 2 வரைக்கும் தொடரும்பா. 0 ஆயிடும். 3வது அவங்க வர முடியாது. அதனால 2-0. அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு வருவோம். அதுக்கப்புறம் நாங்க அதை தொடர்ந்து கொள்வோம் என்பதுதான் எனது கருத்து.